வணக்கம் உறவுகளே. இன்றைய காணொளியில் நாங்கள் முக்கிய விடயங்களை குறித்து இந்த காணொளியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முக்கியமாக மருத்துவர் அர்ச்சனா அணியினர் நிவாரணப் பணி, கடல் தொழில் அமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களை பல்வேறு இடங்கள் சென்று தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றார். அதாவது ராமலிங்கம் சந்திரசேகர் இன்று கிளிநொச்சியிலே சென்று அதனை குறித்தும், மற்றது கிழக்கு மாகாணத்திலே வந்து வாய்ஸ் ஆஃப் அனுசன் 3 மில்லியன் ரூபாய் வந்து வெள்ள நிவாரணமாக அவர் உதவி செய்திருக்கிறார் அரசூடாகவும். தேசிய மக்கள் சக்தி அதாவது என்பிபி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் தெரிவித்துள்ள கருத்து தொடர்பாகவும், இன்னும் பயங்கரவாத தடை சட்டங்களில் கைது செய்கிறவர்கள் என்று விமான நிலையத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்ட இவைகள் குறித்து நாங்கள் முதல்ல பார்க்க இருக்கின்றோம். முதல்ல நாங்கள் இன்று விடுதலை புலிகளின் புகைப்படங்களை தங்கள் பதிவிட்டு வைத்திருந்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகளின் பேர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 3 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார்கள். இது தொடர்பாக அவ்வாறான இலங்கை சட்டத்திலே அப்படி ஒரு இதுவும் இல்லை என்று சொல்லி மனித உரிமை அமைப்புகளும் சட்டத்தரணிகளுமான இலங்கைக்கான மனித உரிமை அமைப்புகள் இது தொடர்பாக கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏன் இவ்வாறான கைது நடவடிக்கைகள் எடுக்கிறார் என்றதுகளை பற்றி நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், அனில அரசாங்கம் தற்பொழுது சுயாதீனமாக அல்லது சுதந்திரமாக இந்த முறை மாவீரத்தின நிகழ்வுகளை அனுஷ்டிப்பதற்காக அனுமதி வழங்கப்பட்டிருந்ததாக ஒரு குற்றச்சாட்டை அதாவது விமல் வீரவன்ச இன்னும் பலர் முக்கியமான ஆக்கள் தென்பகுதியைச் சேர்ந்தவர்கள் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சாக இருந்த வீரசேகர இது மாதிரி நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்கிறோம். அவைகளுக்கு இப்போ இந்த அரசாங்கத்தின் மீது குற்றஞ்சாட்டுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எல்லா காலத்திலையும் எல்லா அரசாங்கமும் அதை செய்தது வளமை. அப்போ இந்த அரசாங்கத்தில் அவைகள் பிழை பிடிக்கணும், ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லணும்னு சொல்லி பார்த்தா இப்போ அவைகளுக்கு கிடைச்ச விஷயம் அனில அரசாங்கம் விடுதலை அதாவது மாவீரர் தினத்தை சுதந்திரமாக தடையின்றி நினைவு கூற அனுமதித்தது என்ற ஒரு குற்றச்சாட்டின் பேரில் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கார்கள். எனவே அதன் நிமித்தம் காரணமாக கூட இவ்வாறானவர்கள் அவர்களோட விஷயத்தை கவனத்தில் எடுக்கிறது ஒரு நோக்கமாக அரசியல் நடவடிக்கைகளில் இவ்வாறான சில கைது நடவடிக்கைகள் வரும். ஆனால் பாரிய அளவு அவர்களை சிறைச்சாலையிலே தடுத்து வைக்க முடியாது. இப்போ இந்த சட்டத்தின்படி அவர்கள் விடுதலையாகி வருவார்கள். அதை சட்டம் பார்த்துக்கொள்ளும். தொடர்ந்து அதிலே பார்ப்போம். மற்றது இன்னும் ஒரு விஷயத்தை டில்வின் சில்வா ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். கடந்த காலங்களில் இருக்கிற 37 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கிற இந்த மாகாண சபை சட்ட திருத்தத்தை அதாவது 13 குறித்தோ நாங்கள் எங்களுடைய இதில் தமிழ் மக்களுக்கான ஒரு சுதந்திரமான எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வினை நாங்கள் செய்வதற்கு அல்லது வழங்குவதற்கு அதுக்கான நாங்கள் பரிசீலனை செய்து கொண்டு வருகிறோம் என்று சொல்லி டில்வின் ஏகேடியினுடைய அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார். அதாவது தாங்கள் 13 இந்திய இலங்கை ஒப்பந்தம் அதற்கும் கடந்து தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே ஒரு சமமான உரிமையோடு வாழக்கூடிய ஒரு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை டில்வின் சில்வா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று இன்று விமான நிலையத்தில் அது 2009ஆம் ஆண்டு அதாவது விடுதலை புலிகளுக்கு வன்னியிலும் கொழும்பிலும் பணம் சேகரித்ததாக அந்த 2009 வெளிநாடு சென்ற ஒருவர் இன்று நாடு திரும்பிய வேளையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் இன்று வெளியாகியிருக்கின்றது. இவ்வாறாக கிழக்கு மாகாணத்தை நாங்கள் பார்ப்போம். கிழக்கு மாகாணத்திலே அநேகமாக வெள்ளங்கள்
அநேக இடங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதாவது ஒரு யூடியூபர்ஸ் அதாவது வாய்ஸ் ஆஃப் அனுசன் என்று சொல்லி அவர் கிழக்கு மாகாணத்திலே 3 மில்லியன் ரூபாய்க்கு கிழக்கு மாகாண உதவி அரசாங்க அதிபர் மேலதிக அரசாங்க அதிபர் மூலமாக 3 மில்லியன் ரூபாய்க்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்குவதற்காக அவர் அரசாங்கத்தோடு இணைந்து இந்த நிவாரணப் பணி திட்டங்களை செய்வதற்காக கிழக்கு மாகாணத்திலே, அதாவது 30 லட்சம் ரூபா பெறுமதியான உலர் உணவுப் பொருட்கள் வழங்குவதற்கான ஒரு முயற்சியை கிழக்கு மாகாணத்திலே எடுத்து அவர் செய்து வருகின்றார். அது மிகவும் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விடயம். அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதெல்லாம் அவரை நேசிக்கிற மக்கள், அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், வெளிநாட்டு பேர்ந்தவர்களுடைய அவருடைய ஆதரவாளர்கள் நிமித்தமாக அவர் இந்த முயற்சியை எடுத்து அதுக்குரிய காரியங்களை அவர் செய்வார். அது பாராட்டு ஒரு விடயம், சாதாரண விடயம் இல்லை. அரசாங்கத்தோடு ஒரு இணைந்து செய்கிற ஒருவர். அதை நாங்கள் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அவ்வாறான உதவிகள் மக்களை சென்றடைய வேண்டும். மற்றும்படி இந்த ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் எல்லா இடங்களிலும் மழை பெய்யும் பொழுதும் எல்லா இடங்கள்லையும் போய் இந்த வெள்ளங்கள் எல்லாம் போய் அவர் தண்ணிக்கால் இறங்கி சோற்றோடு இறங்கி எல்லாம் போய் எல்லா மக்களை சந்தித்து அவர் தன்னுடைய பணிகளை காரியங்கள் எல்லாம் நடக்குதா என்று சொல்லி அவர் இந்த கடல் தொழில் அமைச்சராக இருந்தாலும் அவர் தற்பொழுது யாழ் மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழு தலைவராகவும் அவர் தான் இப்போ இருக்கிறார். அந்த வகையில் அவர் தன்னுடைய எல்லா மக்களையும் போய் சந்தித்து ஆறுதல் கூறி கவலைப்படாதீங்க, யோசிக்காதீங்க, அதுக்குரிய நடவடிக்கைகளில் நாங்கள் எதிர்காலத்தில் செய்வோம், காத்திருங்கள், பொறுத்திருங்கள் என்று தன்னுடைய ஆறுதல்களை சொல்லி மக்களை ஆற்றி தேற்றி வருகின்றார். அந்த வகையிலே அவரோடு இணைந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து இந்த விடயங்களை செய்து வருகின்றார்கள். இதைவிட தொடர்ந்துமாக எங்களுடைய மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நேற்றும் இன்றும் விசேஷமாக சாவைச்சேரி பகுதிகளிலே அவர் வெள்ளங்கள் பிடித்திருக்கிற இடங்கள் மக்களை சென்று சந்தித்து ஆறுதல் கூறி அந்த மக்களோடு தன்னுடைய பணிகளை செய்து வருகின்றார். அந்த வகையிலே அவருடைய ஆதரவாளர்கள் மூலமாக இன்று அநேக இடங்களில் மக்களை சந்தித்து உதவிகள் நிவாரணங்கள் கிடைக்காத, அதாவது பள்ளிக்கூடங்களில் தங்கி இருக்காதவர்களுக்கு இந்த நிவாரணப் பொருட்கள் கிடைப்பதில்லை. ஆனால் அவ்வாறான மக்களை தேடி அவரும் தன்னுடைய ஆதரவாளர்கள் நிமித்தமாக அந்த ஆதரவாளர்களுடைய உதவிகளோடு பல்வேறுபட்டவர்கள் இந்த நிவாரணப் பொருட்களை வாங்கி உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சில உதவிகள் கிடைக்கப்பட்டு அந்த மக்களுக்கு அவர்கள் நிவாரணப் பொருட்களை வாங்கி அந்த மக்களுக்கு உடனடியாக அத்தியாவசியமாக சமைத்து உண்ணக்கூடிய அளவுக்கு அடிப்படை தேவையான உணவுப் பொருட்களை வழங்கி இந்த உதவிகளை செய்து வருகின்றார். இன்று பரவலாக தீவிரமாக தன்னுடைய அணியோடு களத்தில் மருத்துவர் இறங்கி இருக்கிற விடயத்தை இன்று பரவலாக நாங்கள் பார்ப்போம். கூடுதலாக அவருடைய ஊடகங்களை சார்ந்த யூடியூபர்ஸ்கள் கூடுதலாக பங்களிப்பு செய்திருந்தார்கள். அவருடைய தொண்டர்களும் களத்திலே ரீசேட்டுகள் அணிந்து பெரும் ஆதரவுகளை கொடுத்து இன்றைய நாளில் இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நடவடிக்கைகளிலே அவர்கள் தீவிரமாக இறங்கி இருந்தார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அடுத்த ஒரு காணொளியில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகிறவர்கள் இவர்கள் ஏன் கைது செய்யப்படுகின்றார்கள், அரசாங்கத்துக்கு பல்வேறுபட்ட வழிகளிலே சில எதிர்த்தரப்பினரால், அதாவது மக்களால் தோல்வியுற்றவர்கள், அதாவது கடும் போக்குவாதிகளான இந்த விமல் வீரவன்ச போன்றவர்கள், சரத் வீரசேகர, இப்படி பலர் அவர்களுடைய நிமித்தங்களும் காரணமாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிலரை கைது செய்ய வேண்டிய நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கின்றதைத்தான் நான் உணரக்கூடியதாக இருந்து சில விஷயங்களை எதிர்த்தரப்பினுடைய விடயங்களையும் சமாளித்து போகிறதுக்காக சில விடயங்களை அரசாங்கம் இவ்வாறான முயற்சிகளை கொள்ளும். ஆனால் இவை ஒன்றும் பெரிய அளவு பாரதூரமான விடயங்கள் அல்ல. எல்லாம் நாங்கள் காத்திருப்போம். மக்கள் இந்த வெள்ளங்களில் எல்லாருக்கும் இந்த உதவி பொருட்கள் கொடுக்க எடுத்த முயற்சி செய்த இந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி
மீண்டும் ஒரு காணொளியிலே நாங்கள் சந்திப்போம். தவறாக இந்த காணொளியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து மீண்டும் ஒரு காணொளியை நீங்கள் கேட்க செவிமடுக்க ஆதரவாக இருப்பீர்கள் என்று இலங்கை தொடர்பான அரசியல் சார்ந்த விடயங்களில் அக்கறை உடையவர்கள், நலன் விரும்பிகள் இந்த காணொலிகளை பின்பற்றி வாருங்கள். எதிர்காலத்திலே நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய விடயங்கள் சார்ந்த, அரசியல் சார்ந்த விடயங்கள் இந்த காணொலி மூலமாக நீங்கள் செவிமடுக்க முடியும் என்று கேட்டு இந்த சேனலை தொடர்ந்து ஆதரவுகளை கொடுத்து வர்றவங்களுக்கு யாருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு காணொலியில் நாங்கள் சந்திப்போம். வணக்கம்.